வணக்கம் நண்பர்களே. அப்போவே சொன்னேன்னா சீரியஸ் முடிகிறதுக்கு எப்படினாலும் 90 நாள் ஆயிடும்னு. அதே மாதிரி இன்னையோட 90 நாள். என்பிசி என்று பாடி பில்டிங் காம்படிஷனுக்கு 2 வேலை பண்ண போகிறோம். ஒன்று ஸ்டேஜ் ஏறுறோம், இன்னொன்று கிவ் அவே. இந்த வீடியோட கிவ் அவே லெஃப்ட்டில் லிங்க் கொடுத்துட்றேன். மறக்காமல் போயிட்டு வாட்ச் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் உங்கள் 3 ஃப்ரெண்டு அடிச்சு விடுங்க. சரி, இனி கதைக்குள்ளே வருவோம். இன்னும் 3 நாட்கள் தான் இருக்குது. அதை முன்னிட்டு கார்டியோலாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு மீலை சாப்பிட்டேன். இதுக்கப்புறம் போக போக நாட்கள் கடினமாக இருக்கும். அந்த 3 நாளும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் ஒரு குட்டி நாப்பை போட்டேன். தூங்கி ஏஞ்சோடனே ஸ்ட்ரைட்டாக ஜிம்முக்கு தான் செதறணும். ஆனால் போகிற வழியில் சின்னோண்டு காப்ஸ்க்காக ஒரு சின்னோண்டு வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன யோசிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் தான். சரி, இன்றைக்கி ஒரு லெக் சர்க்கியூட்டு, லெக்குக்கு தேவையான எல்லா சர்க்கியூட்டுமே கிட்டத்தட்ட 30 ரேஞ்சில் போட்டுருந்தேன். ஏன்னா அந்த லெக்கு சைஸு பிடிக்கிறான் தவிர உடைய மாட்டுறான். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் முடிஞ்சோடனே ஒரு சின்ன போஸ்டிங் வேலையை பார்த்தேன். நல்லாவே ட்ரையாக இருக்குது பாடி அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டு. சரி, இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்போன்னு யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் தொப்பை அது மாதிரி இருந்துட்டு இந்த மாதிரி பார்க்கும்போது சின்ன சாக்ரிஃபைஷன் தான். இதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டீம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி உடம்புல காப்ஸ் கிடையாது, அதுவும் இல்லாமல் அடிக்கிற வெயில ஸ்டீம் வேறு எடுக்கிறேன்னா அப்போ நாக்கு தள்ளிச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு எப்போடா சாப்பிடுவோம் இருந்துச்சு. வீட்டுக்கு போய் பார்த்தா வெஜ்ஜீஸு, சிக்கனு. எனக்கு வாய்க்கு ருசியாக எப்போ சாப்பிடுவேன்னு யோசிச்சியே நாட்கள் போகுது. இன்னும் 4 நாள் தானே, தாக்கு பிடிச்சிக்கலாம். அப்புறம் நாளைக்கு பார்ப்போம்டா. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்.